வீட்டில் தனியாக இருந்த பெண் அட்ரஸ் கேட்பது போல் நடித்து வீட்டிற்குள் நுழைந்த பட்டதாரி இளைஞர். பெண்ணின் வாயை ஸ்க்ரூ டிரைவரால் குத்தி கிழித்து 12 சவரன் நகை கொள்ளை. கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றுவதற்காகவே கிரைம் படங்களை தேடி தேடி பார்த்த வில்லத்தன இளைஞர் போலீசில் சிக்காமல் இருப்பதற்காக மாஸ்டர் மைண்டாக செயல்பட்ட கொள்ளையன் சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தவருக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. நல்லா பேசி சிரிச்சிட்டு இருந்த நபருக்கு அந்த போன் வந்ததுமே முகமே மாறி போயிருச்சு. ஏன்னா எதிர் முனையில பேசின அந்த நபருடைய மனைவி நார்மலா பேசல, ஒருவித பதற்றத்தோட பேசி இருக்காங்க. மனைவி அப்படி பேசினதும் மனசு கேட்காம உடனே ஆபீஸ்ல இருந்து வேகமா கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுல அவருடைய மனைவி இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்காரு. வாயிலிருந்து ரத்தம் கொட்டியபடியும் ஆடைகள் களைந்தபடியும் பார்க்கவே ரொம்ப கோரமா கிடந்திருக்காங்க. வீட்டுல ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு நினைச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தவரு மனைவியை மீட்டு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. அடுத்து மயக்கத்திலிருந்து கண் முழிச்சவங்க கிட்ட கணவனும் போலீஸும் விசாரிச்சாங்க. அதுலதான் வீட்டுல தனியா இருந்த பொண்ணுக்கு நடந்த கொடூர சம்பவமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. திருவள்ளூர் நசரத்பேட்டையை சேர்ந்த இந்த பெண் வழக்கம் போல கணவனை ஆபீஸ்க்கும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கும் அனுப்பி வச்சுட்டு வீட்டுல உள்ள வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு வேலை எல்லாத்தையும் முடிச்சவங்க வீட்டு வாசல்ல நின்று தலை வாரிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த இளைஞர் ஒருத்தன் அட்ரஸ் கேட்கிற மாதிரி அந்த பெண் கிட்ட போய் பேச்சு கொடுத்திருந்திருக்கான். அப்போ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேளையில அந்த பெண்ணுடைய வாயில தான் மறைச்சு வச்சிருந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து குத்துன இளைஞர் அவங்கள வீட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டு போய் கதவை லாக் பண்ணியிருக்கான். வலி தாங்க முடியாம சத்தம் போட்ட பெண்ணுடைய கன்னத்துல பலார்னு ஒரு அறை விட்ட இளைஞர் வாயை திறந்தன்னா உசுறு இருக்காது, ஒழுங்கு மரியாதையா பீரோவில் இருக்கிற நகை பணத்தை எல்லாத்தையும் கொடுன்னு மிரட்டி இருக்கான். ஆனா அந்த பெண் நகையை கொடுக்கிற மாதிரி தெரியல. அதனால கடுப்பான அந்த கொள்ளையன் அவங்க உடம்புல பல இடங்கள்ல தாக்கி இருக்கான். அதோட பாலியல் ரீதியாவும் துன்புறுத்தி அதை வீடியோவாவும் பதிவு பண்ணியிருக்கான். கொள்ளையன் அடிக்கிறப்ப கூட தாங்கிக்கிட்ட அந்த பெண் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதை பார்த்து பயந்து போய் பீரோவில் இருந்த நகையையும் போட்டிருந்த நகைகளையும் கொடுத்துட்டாங்க. மொத்தம் 12 சவரன் நகைகளை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான் அந்த கொள்ளையன். அதுக்கு பிறகு பெண் சொன்ன அங்க அடையாளங்களை வச்சு அந்த கொள்ளையனை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கினாங்க போலீஸ். முதல் கட்டமா தடயவியல் நிபுணர்களை சம்பவம் நடந்த இடத்துக்கு வர வச்சு சோதனை பண்ணாங்க. அதுல கொள்ளை அடிச்சவனுடைய கைரேகை இல்ல. அதே மாதிரி ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்ணி பார்த்ததுல எந்த துப்புமே கிடைக்கல. ஆனா ஒரே ஒரு சிசிடிவில இளைஞர் ஒருத்தன் முகமூடி அணிஞ்சுக்கிட்டு போறது பதிவாகி இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றின போலீஸ் பைக்ல போனவன் யாருன்னு கண்டுபிடிக்கிற வேலையில ஈடுபட்டாங்க. அப்போ அந்த பைக் சோளிங்கர் பகுதியை சேர்ந்த நபருடையதுன்னு தெரிஞ்சதும் அங்க போய் விசாரிச்சிருக்காங்க. பைக் சம்பந்தமா ஒருத்தர் கிட்ட விசாரிச்சப்போ என்னுடைய பைக்கை என் ஃப்ரெண்டு அஜய்குமார் எடுத்துட்டு போயிருக்கான் சார், எதுக்கு அவனை தேடுறீங்க, என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நாங்க விசாரிச்ச விஷயம் அஜய்குமாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்ன போலீஸ் அவனுடைய போன் நம்பரை வாங்கி இருக்காங்க. அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல அஜய் கோவையில இருந்ததும் அதுக்கு பிறகு விஜயவாடாவுக்கு போனதும் தெரிய வந்துச்சு. கண்கொத்தி பாம்பா கவனிச்ச போலீஸ் அஜய் மறுபடியும் கோவைக்கு வரும்போது விமான நிலையத்துல வச்சு சுத்து போட்டவங்க அஜய அலேகா ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாங்க. அதுலதான் அந்த பெண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்தி நகைகளை திருடிட்டு போனது அஜய்குமாருங்கிறது உறுதியாச்சு. பிகாம் முடிச்ச அஜய் வேலை கிடைக்காம கஷ்டத்துல இருந்ததாவும் அதுக்காக கடன் கொடுக்கிற ஆப்லையும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கிட்டையும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கியிருக்கான். அந்த கடன்களை திருப்பி கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருந்த அஜய்க்கு குறுக்கு புத்தி வேலை செஞ்சிருக்கு. கொள்ளையடிச்சு பணம் பார்க்கலாம்னு முடிவு பண்ண அஜய் அதுக்காக நிறைய கிரைம் படங்களை பார்த்திருக்கான்.
அந்த படங்கள்ல எப்படி நகை பணத்தை எல்லாம் திருடிட்டு எப்படி போலீஸ் கிட்ட சிக்காம இருக்காங்கன்னு பார்த்திருக்கான். கிரைம் படங்களை பார்த்து முடிச்ச மறுநாளே தனியா வீட்டுல இருந்த பெண்கிட்ட கைவரிசைய காட்டியிருக்கான். அது மட்டும் இல்லாம பெண்கள் கிட்ட கைவரிசை காட்டி அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணி வீடியோவா எடுத்து வச்சு மிரட்டினா போலீஸ் கிட்ட போக மாட்டாங்கன்னு நினைச்சதாவும் அஜய்குமார் ஒன்னு விடாம மொத்தத்தையும் வாக்கு மூலத்துல சொல்லியிருக்கான். அதை வச்சு அவன் மேல FIR பதிவு பண்ண போலீஸ் அவனை கோர்ட்ல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிட்டாங்க.